மக்கள் பிரதிநிதிகளாக இருப்பவர்கள் மக்களை நேரடியாக சந்திக்க தயங்கக்கூடாது என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். தாம் உட்பட அனைத்து அரசியல்வாதிகளும் குறைந்தபட்சம் வாரம் ஒரு முறையாவது மக்களுடன் மக்களாக இருக்க வேண்டும் என்றும், தாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தொழுகையின் போதும் மக்களை சந்திப்பதாகவும் பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். மக்கள் நம்மை நம்பி தேர்தலில் வெற்றி பெற செய்திருக்கிறார்கள். பெரும்பாலான மக்களுக்கு அவர்களின் குறைகளை அரசியல்வாதிகள் காது கொடுத்து கேட்பதில்லை என குறைபட்டுக் கொள்வதாக டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வருத்தத்துடன் தெரிவித்தார். தேர்தலின் போது மட்டும் வீதி வீதியாக நடப்பதும், வீட்டுக்குள் சென்று நலம் விசாரிப்பதும், குழந்தைகளை கட்டி அணைப்பதுமாக இருந்துவிட்டு, தேர்தலுக்கு பின்னர் அதே மக்கள் அந்த அரசியல் தலைவரை சந்திக்க முடியாமல் தவிப்பதாகவும் இது அநாகரிகமானது என்றும் அன்வார் கூறினார். அரசியல்வாதிகளின் அணுகுமுறைகளை மாற்ற வேண்டும் என்றும், முக்கிய பிரச்சனைகளை அடையாளம் காண அரசியல்வாதிகள் களத்தில் இறங்கி மக்கள் பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டும் என்றும் அன்வார் வலியுறுத்தினார். மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் மீது வழக்கு தொடர்வதற்கு ஆலோசித்து வருவதாக பாஸ் கட்சியின் சுங்கைபுலோ தொகுதி தலைவர் ஜகாருடீன் முகமது எச்சரிக்கை விடுத்திருந்தார். அதற்கு பதிலளித்த டிஏபி கட்சியின் துணை தலைமைச் செயலாளருமான சிம் அவரின் வழக்கை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஜகாருடீனின் வழக்கறிஞரிடமிருந்து கோரிக்கை மனுவுக்காக தாம் காத்திருப்பதாக தமது முகநூல் பதிவில் சிம் குறிப்பிட்டுள்ளார். மலேசிய சீன வம்சாவளியைச் சேர்ந்த அதிகாரி ஒருவர் ஆயுதப்படையின் லெப்டினன்ட் ஜெனரலாக பதவி உயர்த்தப்பட்டதை குறைகூறி ஜகாருடீன் அண்மையில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையை வெளியிட்டதற்காக அவரை சிம் சாடியிருந்தார். இதற்காக சிம் மீது வழக்கு தொடர்வது குறித்து தாம் பரிசீலித்து வருவதாக ஜகாருடீன் எச்சரிக்கை விடுத்திருந்தார். சீன வம்சாவளியைச் சேர்ந்த ஒருவர் உயர் ராணுவ பதவிக்கு வந்திருப்பதால் அடுத்த 30-40 ஆண்டுகளுக்குள் சீனர் ஒருவர் மலேசிய பிரதமராக பொறுப்பேற்கும் வாய்ப்பு உள்ளது என்று பாஸ் கட்சியின் தலைவர் அப்துல் ஹடி அவாங்கின் மருமகனுமான ஜகாருடீன் தமது பதிவில் குறிப்பிட்டிருந்தார். ரோன் 95 பெட்ரோலுக்கான இலக்கிடப்பட்ட உதவித்தொகை திட்டம் இவ்வாண்டில் கட்டம் கட்டமாக அமல்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலேசியர்களுக்கு மேலும் சிரமத்தை ஏற்படுத்தாமல் இருப்பதற்காக அரசாங்கம் இந்நடவடிக்கையை மேற்கொள்ள உள்ளதாக 2ஆம் நிலை நிதி அமைச்சர் அமீர் ஹம்சா அசீசான் தெரிவித்தார். இலக்கிடப்பட்ட உதவித்தொகையின் அமலாக்கத்திற்கு பொருத்தமான ஒரு வழிமுறையை உருவாக்கும் பணியில் அரசாங்கம் இன்னும் ஈடுபட்டுள்ளது. அந்த பணி முடிவடைந்தவுடன் உத்தேச அறிக்கை அமைச்சரவையில் தாக்கல் செய்யப்படும் என்று அவர் கூறினார். இலக்கிடப்பட்ட ரோன் 95 உதவித்தொகை திட்டம் இவ்வாண்டுக்குள் அமல்படுத்தப்பட வேண்டும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஏற்கனவே அறிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மூவார் நாடாளுமன்ற உறுப்பினர் சைட் சாடிக் சைட் அப்துல் ரஹ்மான் லஞ்ச ஊழல் மற்றும் கள்ள பண பரிமாற்ற வழக்கில் இருந்து ஏகமனதாக விடுதலை செய்யப்பட்டிருப்பதை எதிர்த்து சட்டத்துறை தலைவரின் தலைமை அலுவலகம் கூட்டரசு நீதிமன்றத்தில் நேற்று மேல்முறையீடு செய்துள்ளது. மேல்முறையீடு செய்வது ஒரு பொதுவான நடைமுறை என்றும், நீதி பரிபாலனத்துறை இதை அனுமதிக்கிறது என்றும் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் அது குறிப்பிட்டுள்ளது. எந்த ஒரு தரப்புக்கும் பாரபட்சம் காட்டக்கூடாது என்றும், மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் அளிக்கப்படும் தீர்ப்பில் சட்ட பிரச்சனைகள் தோன்றுமானால் அவற்றுக்கு கூட்டரசு நீதிமன்றம் தீர விசாரித்து தீர்வு காணும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சைட் சாடிக் பெர்சாத்து கட்சியின் இளைஞர் பகுதி தலைவராக இருந்த வேளையில் அப்பகுதிக்கு சொந்தமான 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாகவும், கள்ள பண பரிமாற்றம் செய்ததாகவும் குற்றம் சாட்டி அவருக்கு உயர்நீதிமன்றம் மொத்தம் 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 3 பிறம்படிகளும் விதித்திருந்தது. குற்ற தீர்ப்பையும் தண்டனையையும் ரத்து செய்ய கோரி சைட் சாடிக் சமர்ப்பித்திருந்த மேல்முறையீடு விண்ணப்பத்தை நேற்று ஏற்றுக்கொண்ட அப்பீல் நீதிமன்றம் அவரை விடுவிப்பதாக அறிவித்தது. அதிகரித்து வரும் மருத்துவ செலவுகளின் தாக்கத்தை குறைக்க உதவும் வகையில் அடிப்படை காப்பீட்டு திட்டத்தை அறிமுகப்படுத்துவது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக 2வது நிதி அமைச்சர் அமீர் ஹம்சா அசீசான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நிதி அமைச்சு, பேங்க் நெகாரா மலேசியா, சுகாதார அமைச்சு மற்றும் பல தொடர்புடைய நிறுவனங்களை உள்ளடக்கிய ஒரு சிறப்பு கூட்டுக்குழு நிறுவப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மலேசியர்களுக்கான அடிப்படை காப்பீட்டு திட்டத்தை எவ்வாறு உருவாக்குவது என்பதை ஆராய்வதற்கான ரீசெட் திட்டம் தங்கள் முயற்சிகளில் ஒன்றாகும் என்று அவர் குறு, சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் வளர்ச்சியை ஆதரிப்பதற்காக 211 மில்லியன் எஸ்எம்இ வங்கி முன் முயற்சியை தொடங்கிய பின்னர் இவ்வாறு தெரிவித்தார்.
திட்டத்தை உருவாக்குவதில் ஈடுபட்டுள்ளவர்களில் காப்பீடு மற்றும் தாக்கஃபுல் ஆபரேட்டர்கள் மற்றும் நிதித்துறை பிரதிநிதிகளும் அடங்குவர் என்று அவர் கூறினார். திட்டம் தயாரானதும் செயல்படுத்தல் மாதிரி அறிவிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். சுகாதார காப்பீட்டு பிரீமியங்களை செலுத்த இபிஎஃப் கணக்கு 2 இருந்து பணம் எடுக்க அனுமதிக்கும் அரசாங்கம் திட்டம் குறித்த கேள்விகளுக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். சைபர் ஜெயாவில் உள்ள கொண்டோமினியம் பிரிவில் கடந்த செவ்வாய்க்கிழமை 20 வயது பல்கலைக்கழக மாணவி கொலை செய்யப்பட்ட வழக்கில் 3 சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். சந்தேக நபர்களான ஓர் ஆண் மற்றும் 2 பெண்கள் 19 மற்றும் 20 வயதுடையவர்கள் என்று சிப்பாங் காவல்துறை தலைவர் நூர் ஹிசாம் பஹாமான் தெரிவித்தார். ஜொகூரில் உள்ள ஜொகூர் பாரு மற்றும் நெகிரி செம்பிலானில் உள்ள கிமெஞ்சே ஆகிய இடங்களில் நேற்று காலை 9 மணி முதல் இன்று அதிகாலை 2 மணி அளவில் அவர்கள் கைது செய்யப்பட்டனர். 3 சந்தேக நபர்களும் கொலையுண்டவருக்கு தெரிந்தவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.